இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தம்பி, நான் உங்ககிட்ட அர்ஜென்ட்டா ஒரு விஷயம் பேசணும். மனோகரி கல்யாண விஷயமா தானே? அதை பத்தி தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த விஷயத்தை பத்தி தான் தம்பி உங்ககிட்ட நான் பேசணும். உங்களை நேர்ல பார்த்து நான் பேசணும். சரி, நாளைக்கு மார்னிங் நம்ம மீட் பண்ணலாம். இல்ல தம்பி, இப்பவே உங்களை பார்த்து உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லணும். அப்படியா? ஆமா, நான் உங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டு கால் பண்றேன். உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே பார்க்கலாம். சரிங்க. இங்க ஸ்ட்ரீட் எண்ட்ல ஒரு பார்க் இருக்கு, அங்க பார்க்கலாம். சரிங்க தம்பி, இன்னும் 1/2 an hourல நான் அங்க இருப்பேன். நானும் வந்துடுறேன். இந்த பைத்தியக்காரன் பணம் வாங்கிட்டு வரேன்னு போனா இன்னும் காணோம். ஐயோ, ஒருவேளை பணத்தை வாங்கிக்கிட்டு சூதாட்டத்துக்கு போயிட்டானோ? போனும் ரீச் ஆக மாட்டேங்குது. ச்சே, இவனை போய் அனுப்பி நான் தப்பு வேலை பண்ணிட்டேன். யாருக்காக வெயிட் பண்றீங்க சித்தி? காளி வரானான்னு பாத்துட்டு இருக்கேன். மாமா எங்க போயிருக்காரு? பணம் வாங்கிட்டு வர போனோம். அப்ப போனா இன்னும் ஆளை காணோம். பணம் வாங்கிட்டு வர போயிருக்காரா? யார்கிட்ட வாங்க போயிருக்காரு? அது அது சொல்லுங்க சித்தி. இந்த டைம்ல யார்கிட்ட பணம் வாங்குறதுக்காக மாமா போயிருக்காரு? அது இல்லாம நீங்க எதுக்காக இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? இந்த வீட்ல எனக்கும் அப்பாவுக்கும் தெரியாம ஏதாவது நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா சித்தி? ஏதாவது நாங்க ஏன் பண்ண போறோம் பாக்கி? அப்ப மாமா எங்க போயிருக்காருன்னு கேட்டா ஏதோ சொல்லாம அமைதியா இருக்கீங்க. அது சொல்றதுக்கு விருப்பம் இல்லாம. விருப்பம் இல்லையா? ஆமா, உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் நான் சொல்லல. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்ல சித்தி. உன்னோட கல்யாணத்துக்காக நகை ஒண்ணு இருந்துச்சு, அத அடமானம் வச்சு பணம் வாங்கிட்டு வர சொன்ன பாக்கி. அதுக்குதான் அவன் போயிருக்கான். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ திட்டுவியன்னு தான் நான் சொல்லல பாக்கி. அதானே தவிர உன்கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்கு? நான் இதெல்லாம் செய்யறதே நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே. இப்ப அந்த நகை விக்கிறதுக்கு என்ன அவசியம் சித்தி? என்ன இருக்கோ அதை வச்சு கல்யாணம் ஏற்பாடு பண்ண சொன்னல. நீ என்ன பாக்கி இப்படி பேசுற? கல்யாணம்ங்கிறது வாழ்க்கையில ஒரு தடவை பண்ற விஷயம். ஏதோ இருக்கிறத வச்சு செய்யறது இல்ல, இருக்கிற எல்லாத்தையும் வச்சாவது செய்யணும். மனச நான் கல்லாக்கிக்கிட்டேன் சித்தி. எனக்கு கல்யாணம் எப்படி நடந்தா என்ன? இது நான் விருப்பப்பட்டு பண்ற கல்யாணம் கிடையாது. ஆனா விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது. லைஃப்ல எப்பயாவது நமக்காக இல்லைன்னா கூட நம்மள நேசிக்கிறவங்களுக்காகவாவது நம்ம வாழணும்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப நான் அப்படிதான் இருக்கேன் சித்தி. செலவை கம்மி பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கல்யாணத்தை சிம்பிளா பண்ணலாம் சித்தி. இந்த பொண்ணு என்ன இப்படியெல்லாம் பேசுறா? இப்பவே இஷ்டம் இல்லைன்னு சொல்றா. ஒருவேளை நாளைக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டா, ஐயோ, பாகி கழுத்துல என் தம்பி கையால 3 முடிச்சு ஏறியா ஆகணும். இந்த பைத்தியக்காரன் எங்க போனா என்ன ஆச்சுன்னே தெரியலையே. கல்யாணம் ஆகுற வரைக்கும் இவன் எந்த மாதிரி பிரச்சனையிலயும் மாட்டிக்கவே கூடாது. கடவுளே. டேய், நீ சின்ன சின்ன தப்பு பண்றதுனாலதான் உன் வாழ்க்கையும் சில்லறத்தனமா இருக்க. மனுஷங்களுக்கு பண தேவை இருக்கும்போது ரொம்பலாம் யோசிக்க கூடாது. எந்த வேலையா இருந்தாலும் முடிச்சிட்டு கை நிறைய பணம் வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். இதுக்கு முன்னாடி உனக்கு கொடுத்தது உன் அக்காவோட பணம், இது உனக்கான பணம். காளி, உனக்கு கல்யாணம் ஆக போத. இன்னும் உங்க அக்கா முந்தானையவே பிடிச்சிட்டு இருக்க போறியா? நீ இவ்ளோ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. சரியா பண்ணா
5 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிடும். நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறப்போ எனக்கு உண்மையா ரொம்ப பயமா இருக்கு மேடம். இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு புதுசு. ஆனா உங்களை பார்க்கும்போது அப்படியெல்லாம் தோணல. சும்மா சொல்லக்கூடாது. எனக்கு தேவை இருக்கிற ஒவ்வொரு தடவையும் என் தேவையை பூர்த்தி பண்றது இதுதான். நல்லபடியா வேலையை முடிச்சு கொடுக்கும். அதுக்குதான் இந்த தடவையும் அதையே யூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். எடுத்துக்கோ. வாங்கிக்கோ. இங்க பாரு, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? வேலையை சரியா முடிக்கணும். வேலையில ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னு வை, நான் பயங்கர டென்ஷன் ஆயிடுவேன். சரிங்க மேடம். ம். இவங்களை எனக்கு தெரியும் மேடம். ம், சரி, எப்படியும் தெரியும் சொல்லிட்டேன். இவங்க பார்க் கிட்ட வருவாங்க. அமர அவங்க மீட் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க கதையை முடிக்கணும். ம், சரிங்க மேடம். காளி, இத ஆயுதமா பயன்படுத்தி என்ன பிளாக்மெயில் பண்ணணும்னு நினைச்சேன்னா இதே மாதிரி உன் போட்டோவை வேற ஒருத்தனுக்கு காட்டுற மாதிரி ஆயிடும். நான் வாழ்றதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் மேடம், சாகிறதுக்கு இல்லை. அப்புறம் வேலையை முடிச்சுட்டு பணம் வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்துல உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ம். சரஸ்வதி மேடம், நான் செய்யக்கூடாதுன்னு சொன்ன விஷயத்த செஞ்சு நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க மேடம். இப்ப பாருங்க, நீங்க செஞ்ச வேலையால நான் உங்களை மேல அனுப்ப வேண்டியதா ஆயிடுச்சுங்க.